அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் தண்ணீர் விளக்கும் எரிந்த அற்புத நிகழ்வை பார்த்தோம். வள்ளலாரின் அற்புத நிகழ்வுகளை தொடர்வோம் வாருங்கள் நண்பர்களே. சிதம்பரம் கிழக்கு சன்னதி வீதி சத்திரம். மாலை நேரம். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் தமது சீடர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சன்மார்க்க அன்பர்கள் இருவர் சுவாமிகள் சீடர்களோடு பேசிக்கொண்டிருப்பது கண்டு அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் சுவாமிகளை சுட்டிக்காட்டி அவர்தான் அதிவருணாசிரமம் பூண்ட கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்று அறிமுகப்படுத்தினார். இவரைத்தானே நம் வள்ளலார் சுவாமிகள் பார்த்து வர சொன்னது என்று கேட்டார் மற்றொருவர். ஆமாம், ஆனால் சுவாமிகள் சிஷ்யர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். நாம் போய் நடுவில் குறுக்கிட்டு பேசுவது தவறு. சரி, அப்படியான ஒரு ஓரமாக நின்று காத்திருப்போம். சந்தர்ப்பம் கிடைத்ததும் சுவாமிகளிடம் போய் விஷயத்தை சொல்வோம் என்றார். அதுதான் நல்லது, வா, இப்படி சுவாமிகள் பார்வையில் படும்படியாக நிற்போம் என்றார். இருவரும் சுவாமிகளின் கண்களின் படுமாறு ஒரு ஓரமாக போய் நின்று கொண்டு அவர்களது உரையாடலை கவனிக்கத் தொடங்கினார்கள். சீடர் ஒருவர் அப்போது சுவாமிகளிடம், சுவாமி, தாங்கள் இயற்றிய சிவானுபூதி ரசாயனம், சிவானுபவ ரசமஞ்சரி, நிஜானந்த விலாசம் போன்ற நூல்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சைவ மடங்களிலெல்லாம் ஒரே பேச்சாக இருக்கின்றது என்றார். சுந்தர சுவாமிகள், எல்லாம் இந்த சிதம்பரத்து நடராஜ பெருமானின் திருவருள் கடாட்சம்தான் என்றார். மற்றொரு சீடர், தாங்கள் சுதசம்ஹிதையை அங்கங்கே விரிவாக பிரசங்கம் செய்து பல பேருடைய மனத்தில் சிவபக்தியை ஏற்படுத்தி வருவதையும் பரவலாக பாராட்டி பேசிக்கொள்கின்றார்கள் சுவாமி என்று தனக்கு தெரிந்த செய்தியை சுவாமிகளிடம் சொன்னார். சுந்தர சுவாமிகள் அதற்கு பாராட்டுக்காக செய்யவில்லை, தில்லை அம்பலவாணர் எனக்கிட்ட அருளானை அது, அதை தான் செய்து வருகின்றேன் என்றார். தங்கள் சீடர் சுந்தரம் பிள்ளை கூட மனோன்மணியம் எனும் ஒரு நாடக நூல் எழுதி வருவதாக செய்தி என்றார் முதல் சீடர். ஆமாம், போன தடவை என்னை வந்து பார்த்தபோது என்னிடம் அவர் அதை சொல்லிவிட்டுத்தான் போனார். அப்படியா சுவாமி என்று கேட்டார் இரண்டாம் சீடர். ஆமாம் என்ற சுந்தர சுவாமிகள் சன்மார்க்க அன்பர்களை பார்த்துவிட்டு உடனே சீடர்களிடம், அது சரி, அதோ 2 அன்பர்கள் என்னை பார்க்க காத்து நிற்பது போல் தெரிகின்றதே என்றார். ஆமாம் சுவாமி என்றார் முதல் சீடர். சுந்தர சுவாமிகள் அவர்களை பார்த்து, அன்பர்களே, இப்படி அருகே வாருங்கள் என்று அழைத்தார். அவர்கள் இருவரும் சுவாமிகளுக்கு முன்னால் வந்து கைகூப்பி, வணக்கம் சுவாமி என்ற அடக்கத்தோடு அவரை வணங்கி நின்றார்கள். சுந்தர சுவாமிகள், நல்லது, அம்பலவாணர் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும் என்று ஆசீர்வதித்துவிட்டு, யார் நீங்கள், இவ்விடம் வந்த காரணம் என்ன என்று விசாரித்தார். உடனே அன்பர்களில் ஒருவர் பணிவோடு, நாங்கள் ராமலிங்க சுவாமிகளின் அன்பர்கள், சுவாமிகள் அனுப்பி இங்கே வந்திருக்கின்றோம் என்றார். அது கேட்டு சுவாமிகள் அளவற்ற ஆனந்தமடைந்தார். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. சுவாமிகளை இதுவரை நான் நேரில் சந்தித்ததே இல்லை, தவிர அவரை பற்றி சிறப்பாக நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் புராண பிரசங்கம் செய்யும் அருமையையும் அருட்பாக்கள் பாடும் அழகையும் எப்பேற்பட்ட ஐயங்களையும் தீர்த்து வைக்கும் அறிவாற்றலையும் பற்றி நிறைய பேர் என்னிடம் ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்கின்றார்கள் என்ற சுவாமிகள், சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்றார். அதற்கு இரண்டாவது நண்பர், சுவாமிகள் உங்களை சந்திக்க விரும்புகின்றார், அதனால் தங்களுடைய சமய சந்தர்ப்பம் அறிந்துவிட சொன்னார் என்றார். அன்பர் சொன்னதை கேட்டு சுந்தர சுவாமிகள் லேசாக வருத்தம் அடைந்தார். ஆனாலும் ராமலிங்க சுவாமிகள் சமயம் பார்த்து இங்கு வருவதா? அவர் அப்படி சொல்லலாமா? நானே அவரை தரிசித்து அளவலாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேனே. இன்று சிதம்பரத்தான் அருளால் அதற்கு நல்ல சந்தர்ப்பம் வாய்த்தது என்ற மகிழ்ச்சியோடு சொன்னவர், சுவாமிகள் எங்கே எழுந்தொள்ளிருக்கின்றார் என்று கேட்டார். வடக்கு சன்னதி தீவு சத்திரத்தில் சுவாமி இருக்கின்றார் என்றார். சரி, நானே பார்க்க வருகின்றேன் என்ற சுவாமிகளிடம் போய் சொல்லுங்கள் என்றார் சுந்தர சுவாமிகள். உத்தரவு சுவாமி என்றார்கள் அன்பர்கள். சுவாமிகள் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்கள் வணங்கி வழிபட்டு சென்றார்கள். அன்பர்கள் போனதும் சுந்தர சுவாமிகள் சீடர்களிடம், சரி வாருங்கள், நாம் போய் ராமலிங்க சுவாமிகளை தரிசித்து வருவோம் என்று புறப்பட்டார். உத்தரவு சுவாமி என்ற சீடர்கள் சுவாமிகளை பின்தொடர்ந்தார்கள். சிதம்பரம் வடக்கு சன்னதி வீதி சத்திரம். மாலை மயங்கும் நேரம்.
திருவருட் பிரகாச வள்ளலார் என்னும் ராமலிங்க சுவாமிகள் அன்பர்களோடும் வேலூர் நாகப்பிள்ளையோடும் அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்தார். அப்போது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் சீடர்களோடு அங்கு வந்தார். இதுவரை சந்தித்திராத துவாரடை துறவியான சுந்தர சுவாமிகளை எளிதில் கண்டுகொண்டு வள்ளல் பெருமான் எழுந்து விரைந்து எதிர்கொண்டு போய் வரவேண்டும் வரவேண்டும், சுந்தர சுவாமிகளுக்கு வந்தனம் வந்தனம் என்று முகமலர வரவேற்று வணங்கினார். வெள்ளாடை துறவியான வள்ளலாரையும் சுந்தர சுவாமிகளும் வெகு சுலபமாக அறிந்து கொண்டு மகிழ்ச்சி, பிள்ளை பெருமானுக்கு மனமார்ந்த வணக்கம் என்று மகிழ்ச்சியோடு எதிர் வணக்கம் செய்தார். கூடத்தில் வைத்திருந்த கம்பளத்தில் வள்ளலார் அமர்ந்தார். சுந்தர சுவாமிகள் எதிரே அமராது சற்று தள்ளி நின்றார். சீடர்களும் அன்பர்களும் அவர்களும் வந்து ஒதுங்கி சிறிது தள்ளிப்போய் பணிவோடு நின்றார்கள். வள்ளலார் சுந்தர சுவாமிகள் அப்படி அமர்ந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டு, சுவாமிகள் என் எதிரே உட்காராது சற்று தள்ளி உட்கார்ந்திருக்கின்றீர்களே, இது என்ன வழக்கம் என்று கேட்டார். அதற்கு அவர், பிள்ளை பெருமானுக்கு தெரியாது ஒன்றுமில்லை, பெரியோர் எதிரில் இப்படி நான் அமர முடியும், இப்படி அமர்வுதான் வழக்கம் என்றார். சுந்தர சுவாமிகள் கூடியதை கேட்டு வள்ளலார் மேலும் வியப்புக்குள்ளானார். என்றாலும் சிறிது வருத்தத்தோடு அவர், தங்களை விடவா நான்? தாங்கள் இந்த சிதம்பரத்தில் எழுந்தொருளி நடராஜ தரிசனம் கண்டுகொண்டிருக்கும் செய்தி கேள்விப்பட்டேன். சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினேன். வெள்ளாடை துறவியாகிய நான் கல்லாடை துறவியாகிய தங்களை வந்து சந்திப்பதுதான் முறை என்பதால் அன்பர்களை அனுப்பி சமய சந்தர்ப்பம் அறிந்து வர சொன்னேன் என்றார். உடனே சுந்தர சுவாமிகள், பெருமான் தவறாக நினைக்கக்கூடாது, சம்பிரதாயத்தை மீறி ஏதோ மனது அஞ்சாபித்தது, அதான் செய்தேன் என்றார். சுந்தர சுவாமிகளின் பதில் வள்ளல் பெருமானை சமாதானப்படுத்தியது. பெருமான் இறையருளை சிந்தித்து எல்லாம் அம்பலக்கூத்தனின் அருள் விளையாட்டு, அதுதான் இப்படி நடந்தது, இருக்கட்டும் என்றவர். சுவாமிகள் திருவையாற்றைச் சேர்ந்த சப்தஸ்தானமான ஸ்தலங்கள் 7லும் திருமலைப்பாடியிலும் பல செல்வர்களை கொண்டு திருப்பணிகள் செய்வித்து அந்த 8 ஸ்தலங்களுக்கும் ஒரே நாளில் கும்பாபிஷேகம் நடத்திய செய்தியை கேள்விப்பட்டேன். அருமையான சிவகைங்கரியம், சிவபுண்ணியம் என்று சுவாமிகளை பெரிதும் பாராட்டி மகிழ்ந்தார் ராமலிங்கம். நாகப்பிள்ளை உடனே, சுவாமிகள் இன்னும் சிவபுண்ணியமாக சிவாலயங்களுக்கு குடமுழுக்கு செய்வித்தீர்கள், தாங்களோ அந்த மகாதேவனுக்கே மகாதேவ மலையை பாடியிருக்கின்றீர்களே என்று பெருமானை போற்றினார். அது கேட்டு சுந்தர சுவாமிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். அப்படியா, எவ்வளவு ஆனந்தமான விஷயம், ஒரு பாடலையாவது என் சிந்தையும் செவியும் குளிர பாட வேண்டும், கேட்க பிரியப்படுகின்றேன் என்றார். உடனே வள்ளலாரும், பொங்குபல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும், கங்குகரை காணாத கடலே இங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர், தங்க நிழல் பரப்பிமயல் சோலையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுத மலர வரும் அதியே எல்லாம் செய்யவல்ல கடவுளே தேவ தேவ என்று வள்ளலார் பாடி முடித்த போட்டு அது கேட்டு சுந்தர சுவாமிகள் அளவிலா ஆனந்தமடைந்தார்கள். சிவபக்தி ஒத்திருக்கும் அந்த இரு பெரியவர்களும் தங்களை தாங்களே ஒருவருக்கு ஒருவர் பாராட்டிக்கொண்டு அந்த சிவசந்தையில் ஆழ்ந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு. சிவபக்தியில் திளைத்திருக்கும் இப்பேற்பட்ட பெரியவர்கள் சிவனடியார்களை பாராட்டுவதிலும் அவர்களை துதிப்பதிலும் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். அப்பேற்பட்ட நிகழ்வுதான் இந்த சுந்தர சுவாமிகளும் ராமலிங்கமும் சந்தித்த சந்திப்பு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.